முரளி சார் நடிச்ச இதயம் படத்தை யாரெல்லாம் ஃபுல்லா பார்த்துருக்கீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இதயமே இதயமே உண்மையிலேயே அந்த படத்துல அவருடைய காதலை முரளி சார் சொல்லாமலே போயிட்டாரா? கிடையாது. அந்த படத்துல அவருடைய காதலை அவருடைய காதலிக்கிட்ட சொல்லியிருப்பாரு. என்னடா சொல்றாங்க? அப்புறம் எதுக்கு எல்லாருமே இதே முரளி மாதிரி காதலை சொல்லாம இருந்துடாதா அப்படின்னு காதலை சொல்லாம இருக்கிறதுக்கு அவரை வந்து எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான ரீசன் அந்த ஒரு டைம் அவர் ப்ரொபோஸ் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் தான். 24 மணி நேரம் காலேஜ் இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன்னா இந்த 24 நாள் டூரை அவ இல்லாம எப்படி கழிக்க போறேன்னு தெரியல. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அவர் காதலை சொல்ல முடியாம கஷ்டப்படும் போதெல்லாம் எதுக்காக இவர் இப்படி தயங்குறாரு, இவர் காதலை சொன்னாதான் என்ன அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு அந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. கீதா ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு உண்மையிலேயே இவர் சொல்லக்கூடிய ஆன்சர் மைண்ட் வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்கும். பட் இவர் பதில் வாயில சொல்றது பாத்தீங்கன்னா வேற ஒன்னா இருக்கும். ஒரு கட்டத்துல கண்ணாடியை பார்த்து உன்னால தாண்டா நான் இவ்வளவு தூரத்துக்கு எதையுமே சொல்லாம இருக்கேன் அப்படின்னு அவரோட ஃபேஸையே அவர் கண்ணாடியில உடைச்சுப்பாரு. ஒன்னால் தாண்டா என் மனசுல இருந்த ஆசையெல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். என்னோட காதலுக்கு எதிர் நீதாண்டா, வேற யாரும் இல்ல. என்னை விட்டு போ போ. இவ்வளவு தூரம் இந்த ராஜா கேரக்டருக்கு இவ்வளவு டெப்தான காதலை சொல்ல தயங்குற விஷயங்களா சீன்ஸ்ல வச்சுதான் காதலை சொல்லியும் கூட சொல்லாத மாதிரியே இன்ன வரைக்கும் தமிழ் சினிமால இதே முரளியே பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட டைரியை புரட்டி பார்த்தா அவனோட வாழ்க்கை தெரியும். என்னோட டைரி முழுவதும் நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. இந்த படத்துல இருக்க மெயினான ஒரு மேட்டரே மௌனம் தான். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றதுக்கான தைரியம் கிடையாது. மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். இந்த விஷயத்த படம் ஃபுல்லாமே காட்டியிருந்தாலும் படத்துல வர்ற சில சாங்ஸ்லயுமே அங்கங்க சொல்லியிருப்பாங்க. கோடைக்கு காதல் என்ன, ஊமைக்கு பாடல் என்ன. இந்த பாட்டெல்லாம் இவரோட மௌனத்தை பத்தி பேசியிருக்கோம். பட் இன்னொரு சாங் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மௌனத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவார். பட் ஹீரோயின் எந்த ஒரு ரிப்ளையுமே சொல்லாம ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சொல்ல மாட்டாங்க, அடுத்த நாள் வர சொல்ல மாட்டாங்க, காலேஜே முடிஞ்சு போயிடும், சொல்லவே மாட்டாங்க. அப்போ இவர் உள்ளுக்குள்ளேயே மனசுல நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருப்பாரு. அப்போ ரொம்ப நொந்து போய் தான் இந்த ஒரு பாட்டை பாடுவாரு. இதயமே இதயமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் படத்தில் முரளி சார் அவருடைய காதலை சொல்லியிருந்தாலுமே காதலை சொல்ல முடியாமல் அவர் தவிச்ச அந்த நிமிடங்கள், அவர் பயந்த அந்த விஷயங்கள், அவருடைய மௌனம், இது எல்லாமே படத்தில் ரொம்ப ஆழமாக காட்டியிருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இதய முரளி மாதிரி காதலை சொல்லாமல் மட்டும் இருந்துராத அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம். இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.